வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 11:5 வாசிப்போம். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தையும் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து மத்தேயு 11:5 போடுங்க. இந்த வேத பகுதியில் ஒரு 6 அற்புதமான செயல்களை கர்த்தர் செய்ததாக இருக்கு. ஒரு 7 அற்புதம் போட்டுடுங்க. அற்புதம் 7 தலைப்பு, பைபிள் ஸ்டடியுடைய தலைப்பு இன்றைக்கு அற்புதம் 7. இது ஒரு 3 கோணத்தில் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒன்று எழுத்தின்படி, இன்னொன்று ஸ்பிரிச்சுவலாக, இன்னொன்று இந்த 7 அற்புதத்தையும் நித்தியத்துக்கு எதுவாய், 3 விதங்களில் இன்றைக்கு தியானிப்போம். 2 நம்ம சாதாரணமாக நமக்கு சொல்லிட்டு போவோம். 3வது அனுபவத்தை கொஞ்சம் ஆழமாக தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாங்க. குருடர் பார்வையடைகிறார்கள். இது எழுத்தின்படியே ஆண்டவர் செய்த ஒரு 7 அற்புதம். இதில் ஒரு 6 அணம் சொல்லியிருக்கும். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இப்போ உலகத்தில் இப்போ தரித்திரர் அப்படிங்கிறத எடுத்து சும்மா சொல்லி பார்த்தா, இப்போ படிப்பு எல்லாரும் மேல் படிப்பு படிக்கணுமானா உண்மையிலே சொல்லப்போனால் சாதாரணப்பட்டவங்க படிக்க முடியாது. ஆனால் இங்கே சுவிசேஷம் தரித்திரருக்கு. ரைட்டா? அப்போ அடுத்தது அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கும்போது நம்ம வாசிக்கிறது போல் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கணும். இது எழுத்தின்படியே ஆண்டவராக இயேசுப்பா பூமியில் வாழ்ந்த போது செய்த அற்புதம். குருடர் பார்வையடைகிறாள். இன்றைக்கும் அது நடக்குது. ஆனால் ஒரு 20ஆம் நூற்றாண்டுலலாம் நடந்தது போல் நடக்குதுன்னு அப்படி சொல்ல முடியாது. 21ஆம் நூற்றாண்டு சபைக்கு ஒரு இருண்ட காலம் போல தான் இருக்குது. ஜனங்களுக்கு சபைகளில் சேர்க்கப்படுகிறார்கள். ஆனாலும் எழுத்தின்படியாக தேவனுடைய வல்லமைகள் சபைகளில் பார்க்குறது ரொம்ப குறைவாக இருக்குது. 20ஆம் நூற்றாண்டுலாம் எடுத்து பார்த்தா எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னால் 1992 நாங்கள் ஊழியத்து புறப்பட்ட காலத்திலே சர்வ சாதாரணமாக அற்புதம் நடந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது ஒரு கன்வென்ஷன் முடித்து ஆல்டர் காலிங் அழைப்பு கொடுத்து ஜோம் பண்ணால் கண்ணத்திலே நிறைய பிசாசுகள் அப்படி விட்டு போகிறது, அற்புதங்கள் நடக்கிறதெல்லாம் நடந்திருக்கு. மருந்து எடுக்காத ஒரு நல்ல தெய்வீக சுகத்தின் வல்லமை வெளிப்பட்டிருக்கு. ஆனால் 21ஆம் நூற்றாண்டு அது பெந்தகோஸ்தே சபையில் பார்க்கறது கடினமாக இருக்குது. என்னதான் அற்புதம் நடந்துன்னு போட்டாலும் அவங்க மாத்திரை மருந்து அப்படி தான் இருக்குது. தரங்குறைந்த விதத்தில் தேவன் செயல்படுகிறது போல் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த ஒரிஜினாலிட்டியாக உள்ள அனுபவம், அதாவது பொண்ணுக்கு பதிலால் வெங்கலம் அப்படிங்கிறது போல உள்ள அனுபவம் தான் இருக்கே தவிர ஒரிஜினாலிட்டியான ஒரு அனுபவம் இல்லை. எழுத்தின்படியே கண் பார்வை அடைகிற அனுபவம் எனக்கு தெரியும். நம்ம மோகன் சில ஆசிரியர் சண்டையெல்லாம் ஆரம்ப காலங்களில் ஊழியம் செய்யும்போது கிரைஸ்ட் சர்ச்சுக்கு வந்தபோது எனக்கு கீழே விழுந்து எனக்கு ஜஸ்ட்டில் ஒரு பையன் வருமம் போல் ஒரு வலி. அப்போ நான் சின்ன பையன். அப்போது என் குடும்பங்கள் கூட்டங்களுக்கு போய் கொண்டிருக்கிற காலம், ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 1985 இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு போயிருக்கும்போது அன்னை விடுதலைக்காக நடத்தும்போது ஒரு ஒளி என் இருதயத்தில் நெஞ்சில் பாய்ந்தது போல், அது என் இருதயத்தில் பட்டது போல் நான் உணர்ந்தேன். அன்றைக்கு நான் சாட்சி சொன்னேன். அதுக்கு பிற்பாடு அந்த வலி எனக்கு என்ன செய்யலை, வந்தது கிடையாது. அந்த ஒரு வர்மத்தினால் உண்டாகிற வலி எனக்கு வரல. இப்போ அப்படி எழுத்தின்படியே பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டுங்கிறது ஒரு சபைக்கு, பெந்தகோஸ்தே சபைக்கு ஒரு எழுப்புதலின் காலம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. 20வது நூற்றாண்டில் தான் இந்த சர்ச் ஆஃப் காட், டிபிஎம், ஐபிசி இப்படிப்பட்டதான ஃபுல் காஸ்பல், கிருபாசனம் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்தது. 21வது நூற்றாண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை பார்க்கறது ரொம்ப கடினமாக இருக்குது. அற்புதங்களை குறித்து பேசுகிறதுக்கு ஆள் இருக்குது, ஆனால் அற்புதங்கள் நடக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு தோராயமாக அப்படி போனது போல் இருக்குது. ஆனால் நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. தனிப்பட்ட விதத்தில் தெய்வீகமான ஒரு வல்லமையை அநேக தெய்வ பிள்ளைகள் அனுபவிக்கிறாங்க. அதை இல்லைன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ குருடர் பார்வையடைகிறார்கள். எழுத்தின்படியே ஆண்டவர் குருடர்களை சுகமாக்கக்கூடியவர்.
இன்றைக்கு இந்த விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா இல்லை. குருடர் இப்போ நம்மளே எடுத்து பார்த்தா கண்ணாடி போடக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இப்போ எங்கள் அம்மாவை எடுத்து பார்த்தா 20ஆவது நூற்றாண்டு வாழ்ந்து 21ஆவது நூற்றாண்டு போட்டிருந்த கண்ணாடி என்ன செய்தாங்க, கலட்டி வாழ்ந்துருக்கிறாங்க. எழுத்தின்படியே அது ஒரு அனுபவங்கள் இருக்குது. குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். இப்போது நம்ம ஆட்கள் ஒரு குருடனுக்கு பார்வை கிடச்சிதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குதான்னா இல்லை. நீங்கள் யாராவது குருடர்களை பார்வையடை வைத்திருக்கிறீங்களா? என்னுடைய 33 வருட அனுபவத்தில் எந்த குருடரும் பார்வையடைந்ததாக எனக்கு சொல்ல முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் எழுத்தின்படியே சுகமாக்குற தெய்வம். குருடர்கள் பார்வையடைகிறார்கள். 2 சப்பானிகள் நடக்கிறார்கள். சப்பானிகள் என்ன செய்கிறாங்க, நடக்கிறாங்க. இன்னைக்கு சப்பானிகளை நடக்க வைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கான்னா இல்லை. ரைட், ஓகே. இப்போ 3வது குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். குஷ்டரோகத்திலிருந்து பரிபூர்ண விடுதலை கிடச்சிருக்கு. செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம ஆட்கள் இப்பவும் சில இடங்களில் இந்த மரித்தோரை எழுந்திருக்கக்கூடிய சில ஊழியக்காரங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது பின்ன அறையில் போய் சிலரை எழுப்பி விட்டதா சொல்கிறாங்க. இருக்குது, வெளிநாடுகளில் சில ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எழுத்தின்படியே அப்படிப்பட்ட அனுபவங்கள் செய்கிறவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம நேரடியாக பார்க்கல. ஆனால் ஏன் இதை சொல்கிறோன்னா, இன்றைக்கும் ஆண்டோடைய வல்லமை கிரியை செய்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அனுபவிப்பது குறைவாக இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின்படி அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே ஆண்டவராக இயேசுப்பா அங்கே அநேக அற்புதங்களை என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. ஒரு கூட்டம், என் போன்ற கூட்டம், எனக்கு அற்புதத்தை செய்வார்னு விசுவாசிக்கிறோம். ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்வார்னு விசுவாசிக்க முடியல. ஒரு கூட்டம் ஜனத்துக்கு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. தனக்கு அற்புதத்தை செய்வார்னு என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. அதனால்தான் விசுவாசம் வரத்திலே வரும், கனியிலே வரும். சிலருக்கு வரம் இருக்குது, கனி இல்லை. சிலருக்கு கனி இருக்கு, வரம் என்ன செய்யல, இல்லை. ஆனால் தெய்வ ஊழியர்களானாலும் தெய்வ பிள்ளைகளானாலும் 2 என்ன செய்யணும், இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முதல் நமக்கு இந்த குறிப்பிலிருந்து நமக்கு தேவன் தருகிற அர்த்தம் விளக்கம் என்னன்னா, எந்த நிலவரத்தில் இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கும் சரீரப்பிரகாரமான அற்புதத்தை ஆண்டவர் செய்ய முடியும். அதை நம்ம விசுவாசிக்கணும், அதை நம்பணும், அதை அனுபவிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபெய்த், 2 நம்பிக்கை, 3வது அனுபவபூர்வமாக தேவனுடைய அன்புனால அனுபவிக்கணும். ரொம்ப முக்கியம். விசுவாச, நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிய. சிலர் விசுவாசத்தோடையே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடறாங்க, சிலர் நம்பிக்கையின் அனுபவத்தோடய வாழ்ந்து முடிச்சிடறாங்க. இது 2ம் பெருசு கிடையாது. அதுக்கு அடுத்த பகுதி வரணும். ஆண்டவரா இயேசுப்பாவை நேசிக்கிற அன்புக்குள் ஃபெய்த்தும் நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு இப்போ உதாரணமாக உங்களுக்கு சொன்னால் லேசாக புரியும். இப்போ எப்படி சொல்லலாம், 100க்கு அதிபதிக்கு ஃபெய்த் இருக்குது, ஆனால் ஆண்டவர் மேலே அன்பு என்ன செய்யாது, கிடையாது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் தேவனை பெரியவராய் விசுவாசிக்கிறான். இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யல, காணல. அவனுக்குள்ள தெய்வ அன்பு இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவனுக்கு அன்பு இருந்திருக்குமானா வாங்க ஆண்டவரே அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பான். இப்போ நம்முடைய லைஃப்பில் ரொம்ப கவனமாக போகணும். என்ன கவனமாக போகணும்? எழுத்தின்படி ஆண்டவராக இயேசுப்பா நமக்கு அற்புதத்தை செய்கிறவர் என்பதை மறந்தே போகக்கூடாது. இன்றைக்கும் செய்வார், என்றைக்கும் செய்வார். அப்படி வருக வரைக்கும் அந்த அற்புதம் என்ன செய்யும், நடக்கும். சரி, 2வது குறிப்புக்கு போகும். ஏன்னா நம்முடைய தியானம் ஆவிக்குரிய பிரகாரமாகத்தான் இந்த வேத பகுதிகளை தியானிக்கும். இப்போ மத்தேயு சுவிசேஷம் 11:5 மறுபடியும் ஒரு போடுங்க, வாசிங்க. குருடர் பார்வையடைகிறார்கள், குருடர் பார்வையடைகிறார்கள். சப்பானிகள் நடக்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த இடத்துல வரும்போது இதை நம்ம இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு ஒப்பிட்டு படிக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அநேகடைய வாழ்க்கை குருடர் என்கிற நிலவரத்தில் வந்துட்டாங்க. குருடர் பார்வையடையணும். குருடர் என்ன செய்யணும், பார்வையிடணும். குருடரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம தியானம் இந்த பகுதியில் அல்ல. இது ஒரு சுத்திகரிப்புக்கு ஏதுவா 2வது பகுதி எடுக்கிறோம். முதல் பகுதி சரீர பிரகாரமான நன்மைக்கு எடுத்தோம், ஏசப்பாவுடைய அற்புதத்தை. 2வது பகுதி சுத்திகரிப்புக்கு ஏதுவா தியானிக்க போறோம். 3வது பகுதி தான் வேத ஆதாரத்தோடு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நித்தியத்துக்கு ஏதுவா தியானிக்க போறோம். இப்போ குருடர் பார்வையடைகிறார்கள். ஒரு தெய்வ பிள்ளைடைய லைஃப்ல ஒரு குருட்டாட்டம், ஒரு குருடர் அனுபவம் இருக்குமானா எப்படி இருக்கும்? ஈஸியாக சொல்லிடலாம். தேவனை பார்க்கிற அனுபவம் இல்லை. இன்னைக்கு பார்த்து உங்கள்கிட்ட பார்த்து கேட்டால் நீங்கள் யார், எத்தனை பேர் தேவனை பார்த்தீங்க பார்க்குறீங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் சொல்ல முடியும்?
நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஆர்சியில் இருக்கும்போது ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தது, பார்க்குற ஒரு மனிதனுக்கு பார்க்குற ஒரு தெய்வம் தேவைன்னு சொன்னாங்க. அதனால தான் விக்கிர வழிபாட்டிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டது. குருடர் பார்வையடைகிறார்கள், குருடர் பார்வையடைகிறார். இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அநேகருடைய லைஃப் ஒரு குருட்டாட்டமான அனுபவமாக இருக்குது. தேவனை பார்க்க முடியாத அளவில் இருக்கிறாங்க. ஏசாயாவில் சொல்லியிருக்க அவளுடைய உணர்வில்லாத அனுபவத்தில் உள்ள இருதயம் கொழுமையடையட்டு. ஏசாயா பிரசங்கத்திலே சொல்கிறாரு, அவன் கொழுமையாகட்டு, அவன் கண்கள்லாம் பார்க்காத கண்களாக மாறட்டு. அப்படின்னா சுருக்கமாக சொன்னால் இன்றைக்கு குருடர் பார்வையடைகிறார்கள். அப்படின்னா ஆத்மாவிலே அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தெரியாது சத்தியம் பண்ணி சபிக்கிறார். அப்போ ஆண்டவராக ஏசப்பா வெளியே வந்து போகும்போது அப்படி திரும்பி பார்க்குறார், சேவலும் கூவுது. இப்போ தமிழில் சொல்ல, இப்போ அண்ணலும் நோக்கினாள் அவனும் நோக்கினாள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்தபோது என்ன நடந்துச்சு? மனஸ்தாபம் உண்டாச்சு. இன்னைக்கு அநேகடைய ஆத்மாவிலே உள்ளான மனுஷனிலே அந்த மனஸ்தாபம் இல்லை. ஒரு மனுஷன் தேவனை பார்க்கிறான், தேவன் ஒரு மனிதனை பார்க்கிறார் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் மெய்யான மனஸ்தாபம் இருக்கும். ஏசாயாவுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ராஜாவை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லும் போது ஏசாயா நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் சொல்றான். இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் குருடர்கள் பார்வையிடணும். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சம்டைம்ஸ் என் போன்ற ஊழியர்களுக்கு கூட மனசாட்சி அப்படி செத்து பார்வை இழந்து போயிட்டு, மனஸ்தாபம் இல்லை. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நம்மை சோதித்து ஆராய கடவோம், நம்முடைய வழிகளை உய்த்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குருடர்கள் பார்வையிடும். நம்முடைய ஆத்மாவிலே அந்த மனசாட்சியிலே ஒரு தெய்வீகமான ஒரு பாவத்தை என்ன சொல்லலாம், குறைவுகளை கண்டறிகிற அனுபவத்தில் நான் எப்படி வாழ்கிறேன். இப்போ நல்ல பார்வை உள்ளவங்க ஒரு வீட்டிலே ஆனாலும் ஒரு இடத்துல ஆனாலும் ஒரு துணியிலே ஆனாலும் இருக்கிற அழுக்கோ தூசியோ அதை என்ன செய்கிறாங்க, கண்டறிகிறாங்க. அப்போ குருடர் பார்வையிடையர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்முடைய ஆத்மாவில் நம்முடைய ஜீவியத்தின் குறைவுக்காக மனஸ்தாபப்படும். உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்துட்டு அடுத்த கண்ணில் இருக்கிற துரும்ப என்ன செய் பார். அநேகருடைய லைஃப் பார்வை இழந்து போயிருக்கிறாங்க. அநேகருக்கு அவங்களுடைய குறை தெரிகிறதே இல்லை. எங்கே பிரச்சனைக்கு காரணம் அவங்க குறை அவங்களுக்கு தெரியுது. ஏன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏன் குறை எனக்கு தெரியுமானா மற்றவங்களை நான் குற்றமாக சொல்றதுக்கு டைம் இருக்காது. நாங்கள் பார்க்குறேன் சிலருடைய லைஃப் எல்லாம் போயிட்டோன்னு நினைக்கிறேன், அவுட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நான் கண் போச்சு. அவன் ஒருத்தனுக்கு ஆண்டவராக ஏசப்பா சுகம் கொடுத்த போல ஒரு பார்வைக்கு ஏதுவா இது செய்து கேட்குறாரு, நீ பார்க்குறியான்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நடக்கிற மனுஷங்களெல்லாம் எப்படி பார்க்குறேன், மரமாக பார்க்குறான். அவன் கையில் ஒரு கோடாலியை கொடுத்தா வெட்டி போட்டு போயிருப்பான். நடக்கிற மனுஷன் தான் அவனுக்கு எப்படி தெரியுறான், மரமெல்லாம் தெரியுறான். இன்னைக்கு நம்முடைய லைஃப்பை ஆராய்ந்து பார்க்கணும். குருடர்கள் பார்வையிடுகிறார்கள். அடுத்தது என்னது, சப்பானியல் நடக்கிறார்கள். தேவனோடு நடக்கிற அனுபவம் இன்றைக்கு குறைந்து போயிற்று. ஊழியர்களாக எங்களுக்கு குறைஞ்சு போயிட்டு, விசுவாசிகளுக்கு குறைந்து போயிற்று. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு நடக்கிறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நிறைய அனுபவம் இருக்கு. ஒரே அனுபவம் தான். எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போறாங்க ரெண்டு சீசர்கள். ஆண்டவராக இயேசுப்பா அவங்க கூட நடந்து போறாங்க. அவங்க ஆண்டவராக இயேசுப்பாவை பற்றி தான் பேசிட்டு போறாங்க. இயேசுப்பா அவங்க கூட நடந்துட்டு போறாங்க. அங்கே அப்பம் பிக்கும் போது அவங்க கண்கள் திறக்குது. அப்போ அவங்க சொல்றாங்க, அவர் நம்மோடு கூட நடந்து பேசிட்டு வரும்போது என்ன நடந்துச்சு? ஆமாம், இருதயம் என்ன செய்துச்சு? ஆமாம், கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. கர்த்தர் நம்ம கூட இருந்து அப்படியே நடந்துக்கிட்டே வருவாரானா நம்முடைய இருதயம் அனல் உள்ளதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு இருக்காது. அப்படியே நம்ம சப்பானிகள் நடக்கிறார். தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவமே ஒரு உன்னதமான அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ள பின்மாற்றம் வரவே செய்யாது. தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள ஜெபிக்காம இருக்க முடியாது. தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனுக்கு வேதம் வாசிக்காம இருக்க முடியாது. தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷன் தேவனோடு பேசாம இருந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு அந்த அனுபவத்தை பார்க்க முடியல. ஏதோ ஒரு விதமான ஒரு சத்தம் கேட்கிறதா சொல்றாங்க. விளக்கி சொன்னா நல்ல கருத்துக்கள் சொல்லலாம். நம்மில் சிலர் ஒருவேளை சில நேரங்களில் காயப்படுகிறது போல மாறிவிடுமோ என்பதனால அந்த வார்த்தைகளை சுருக்கிக் கொள்றேன்.
தேவனோடு நடக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இல்லை. அது எப்படி சொல்லலாம், பழைய காலங்களில் சொல்லுவாங்க, நம்ம அவருடைய கையை பிடிக்கக்கூடாது, அவர் நம்ம கையை என்ன செய்யணும், பிடிக்கணும் அப்படிம்பாங்க. எனக்கு தெரியும், எங்கள் அப்பாலாம் என்னை கை பிடிச்சி நடத்தும் போது நான் எங்கேயுமே போக முடியாது. ரோடை கிராஸ் பண்ணும்போது அந்த கை பிடிய வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், இழுத்துனாலும் நடத்தி கொண்டு போகிறாங்க. அல்லேலூயா. தேவனோடு நடக்கிற மனுஷனுக்கு எப்போவுமே ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதில் எந்த விதமான குறைவும் இருக்காது. அவன் லைஃப் எப்போவுமே ஒரு அனலாக தான் இருக்கும். இந்த ஒரு அனல் உள்ள அனுபவம் இருந்துகிட்டே இருக்கும். ரைட்டா? 2. 3, குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். இது ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வெறுக்கப்படுகிற அனுபவம். குஷ்டரோகம் என்பது தீட்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவி ராமத்தில் வாஸ்து பார்த்தா தீட்டுள்ளவன். தீட்டுள்ளதும் அருவருப்பை நடப்பிக்கிற ஒன்றும் உள்ள என்ன செய்யாது, பிரவேசிக்காது. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாய் தீர்க்குமானால், நம்முடைய இருதயத்திலும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்காரா, பெரியவராக இருக்கிறார். வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து தந்திரமாய் நடவாமல். இன்னைக்கு வயதானவங்கள்லேருந்து இளம் வயதிலிருந்து பசங்கள்லேருந்து எல்லார் கையில் இருக்க செல்ஃபோன்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அருவருப்புக்கு ஏதுவான செயல்கள் இருக்குது. தேவையில்லாத ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க, ட்விட்டரா, இன்ஸ்டாகிராமா, அப்புறம் தேவையில்லாத பேஜ் யூஸ் பண்ணுறது, இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்குது. யாருடைய செல்ஃபோனை எடுத்து பார்த்தாலும் லாக் போட்டு வச்சுருக்காங்க. கல்யாணம் ஆனவங்களும் சரி, ஆகாதவங்களும் சரி. நம்முடைய சபைகளில் ஒரு சிலர் அந்த அனுபவங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. முடியலை, அவங்களால முடியலை. யார் கூட செல்ஃபி இருக்கிறாங்க, யாரோ பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அருவருப்பு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடத்துல நிறைய சந்தர்ப்பத்தில் சொல்லுவேன், ஆம்பளை பையன் கூட இருக்கிறது போல் இருக்குது. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அந்த ஆம்பளை பையன் நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன், பொம்பளை பிள்ளைகிட்ட தான் ஒட்டி இருப்பான். அக்காட்ட இருக்கிறேன் அப்படி தான் இருப்பான். அக்கா கூட செல்ஃபி எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தள்ளி நின்னெல்லாம் எடுக்க மாட்டாங்க. சில நேரம் தோளில் கை போட்டுட்டுலாம் எடுப்பாங்க. அழகாக இருக்கும், அது பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது அவங்க கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க, அவன் சின்ன பையன் தானே, அவன் யாரா சின்ன பையன் தானே அப்படிம்பாங்க. நீங்கள் அப்படி பார்த்ததில்ல என்ன? நான் நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய சூழ்நிலைகளை இதை சொல்லிக் கொடுப்போம். நிறைய சந்தர்ப்பங்களில் சொல்லும், பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இது என்னன்னா குஷ்டரோகம். அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, இப்படிப்பட்ட முறவுகள் இதெல்லாம் அந்த குஷ்டரோகம். தீட்டுள்ளது அருவருப்பை நடப்பிக்கிற ஒன்று அதுக்குள்ளே என்ன செய்யாது. இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம பார்க்கணும், இந்த குஷ்டரோகத்தின் அனுபவத்தில் தேவன் விரும்பாத அருவருப்புகள் இருக்கிறதா ஆராய்ந்து பார்க்கணும். இது அவங்கவுங்க சொந்த வாழ்க்கையை அவங்கவுங்க பார்க்கணும், பார்த்தா தான் முடியும். தனிப்பட்ட விதத்தில் யாரும் டக்குனு எடுத்து இப்படி என்ன மாய்ப்பட்டவங்க பேசிட்டு போகலாம். ஆனால் அவங்கவுங்க மனசாட்சிக்கு அவங்கவுங்களோட இருதயத்துக்கு என்ன செய்யும் தெரியும். அதனால் நம்முடைய லைஃப்லேயும் ஆராய்ந்து பார்க்கணும், இந்த குஷ்டரோகம் இருக்கிறதா. 4, செவிடர்கள் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. தெய்வ சத்தம் நம்முடைய லைஃப்பில் அது ஒரு அனுபவம். கர்த்தருடைய சத்தம் நமக்கு எப்போதும் இருக்கணும். யாத்ராமத்தில் சொல்லியிருக்கும், என் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தான். தெய்வ சத்தம் ஈஸியாக கேட்க முடியுங்கிறதுல, ஆனால் லெகுவாக கேட்கலாம். கர்த்தருடைய சத்தம் ஒரு மனுஷனுக்கு தெய்வ சத்தம் இருக்குன்னா எப்படி இருக்கும்? தெய்வ சத்தம் இருக்கிற மனிதனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கர்த்தருடைய சத்தம் இருக்கிற ஒரு மனுஷன் எந்த சோர்வுல இருந்தாலும், செத்து போறேங்கிற நிலவரத்தில் இருந்தாலும் தெய்வ சத்தம் இருந்தால் அவன் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வந்துடும். ஏசப்பாவுடைய தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்ட போது எலியா கெபியை விட்டு என்ன செய்தாரு, வெளியே வந்துட்டாங்க. தேவனுடைய சத்தம் ஒரு மனுஷன் இருக்கிற இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துடும். நான் உன்னை குணமாக்குவேன் ஒரு சத்தம் உண்டா, அவனை குணமாக்கிடுவார். நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன்னா நடந்துடும். இன்னைக்கு அந்த சத்தம் இருக்கான்னா இல்லை. அவ்வளவு தெளிவான சத்தம் இருக்கான்னா இல்லை. ஏதோ உணர்த்தப்படுகிறோம், ஏவப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கர்த்தர் எனக்கு உணர்த்தினது போல இருக்குது, கர்த்தர் எனக்கு இது செய்தது போல இருக்கு. அப்படியே அந்த அளவளப்பா சந்தேகத்தில் தான் இருக்கு. 2 விதமான அனுபவத்தில் தான் அந்த சத்தத்தை மனுஷங்க கேட்குறாங்க. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளும் கேட்குறாங்க, என் போன்ற ஊழியர்களும் கேட்குறாங்க. அதாவது சொல்லும் போது எனக்கு அப்படி தோணிச்சு அப்படின்ட்டு அப்படி ஏசாயிரும். அதாவது பொய்யும் இல்லை உண்மையும் இல்லை.
ஆனால் தேவனுடைய சத்தம்ங்கிறது அப்படி தெளிவாக இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமே ஆபிரகாமே, தெளிவான தேவனுடைய சத்தம், அது ஒரு தெளிவான சத்தம். அந்த சத்தம் ஒரு தெய்வ பிள்ளைடைய வாழ்க்கையில் இருந்தால் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துடும். இன்றைக்கு அவ்வளவுக்கு என் போன்ற ஊழியர்களோட தெய்வ சத்தம் கேட்குறாங்களான்னா இல்லை. நிறைய பேருக்கு தெய்வ சத்தமே இருக்காங்கிறது இல்லை. அது எப்படி சொல்லிட்டு போனால் ரொம்ப இதாயிரும். இங்கே இருக்கிற தெய்வ பிள்ளைகளில் சிலர் அதைரியப்பட்டு போவாங்க. என் குடும்பத்திலலாம் ஒரு சகோதரி பயங்கரமான சொப்பனம் தரிசனம் பார்க்குறவங்க. அவங்கள்ட்ட ஒரு தடவை இப்படி தான் பேசும்போது அவங்க அதில் ஊழியமே நான் இனி செய்ய மாட்டேங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அப்படி இருக்கும். நான் அதை எப்படி சொல்கிறது, தேவனுடைய சத்தங்கிறது அப்படில்ல, அது பெண் மான்களை ஈனும்படி செய்கிற தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. அழகாக இருக்கும் அந்த சத்தம், கேட்கும்போது நமக்கு தெளிவாக இருக்கும். அந்த சத்தம் மாறாது. அல்லேலூயா. ஆட்கொண்டவரும் சேவிக்கிறவரும் சொல்றாரு, ஆட்கொண்டவரும் சேவிக்கிறவன் சொல்றாரு. அப்படிதானா? 276 பேர் தானா சொல்றாரு. தலையில் இருக்க முடி வரைக்கும் என்ன செய்யாது, கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவர்கள் கப்பல் துண்டுகளால் என்ன செய்யப்பட்டார்கள், கரை சேர்க்கப்பட்டார்கள். அது தேவனுடைய சத்தம் தெளிவாக இருக்கும். ரைட்டா? இப்போ இன்றைக்கு ஆத்மாவில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளான ஜீவியத்தில் தெய்வ சத்தம் இருக்கான்னு பார்க்கணும். ரைட். எத்தனை? 4, 5. மரித்தோர் எழுந்திருக்கிறார். உள்ளான ஜீவியத்தில் ஒரு மரணம். இன்றைக்கு சாகரவனுடைய சாவை விரும்புறதில்லை. சர்தே சபையை பார்த்து சொல்ல, நீ உயிரிழோன் என்று பெயர் பெற்றுக்கா. நான் எப்படி இருக்கா, செத்துருக்க. நிறைய பேருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் முடிஞ்சு, ஜெபம் இல்லை, வேதம் வாசிப்பு இல்லை, தெய்வீகமான பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை, தேவன் விரும்புகிற தெய்வீக சுபாவம் இல்லை. 2 முறை வேர் செத்து அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. 2 முறை வேர் செத்து அப்படின்னு இருக்கு. அவுட். நான் சொல்லுவோம், சிலர்லாம் விசுவாசத்தில் அவுட் ஆயிடுவாங்க. ஒன்ஸு மருந்து எடுத்து பழகிட்டாங்க, அப்புறம் மருந்தை விடுவாங்க நீ நினைக்கிறீங்க, விட முடியும் நீ நினைக்கிறீங்க? சான்ஸே கிடையாது. அவ்வளோதான். பெரிய கஷ்டம். பெரிய கஷ்டம்னா பெரிய கஷ்டம். ஆமாம், அது பெரிய முடிஞ்சு அவ்வளோதான். ஒரு தடவை சுகருக்கு போய் மருந்து எடுத்துகிட்டு திருப்பி சுகருக்கு மருந்து எடுக்காமல் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஒரு தடவை ப்ரெஷருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திருப்பி எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. எடுத்தவங்க ஒருத்தர் என்ன செய்யலை, திருப்பி பாடி தான் சும்மா அப்படி செத்த கணக்கில் தான் வாழ்கிறது. மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், செத்து போய் இருக்கிற நிலவரத்தில் இருக்கிற எழும்பணும். அல்லேலூயா. சிம்சோனுடைய லைஃப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 பேரை கொன்னுட்டு அப்படி செத்து போவேங்கிறான். ஒரு தண்ணி புறப்பட்டு வந்து அவன் ஜீவன் அடைஞ்சான். அல்லேலூயா. அதுமா இந்த நாட்கள் அபிஷேகத்தினால நம்ம எழுந்திருக்கணும். அல்லேலூயா. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. தரித்திரங்கிறது நமக்கு தெரியும். என்ன தரித்திரர்? ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒன்றுமில்லாத நிலவரத்தில் ஆகிட்டாங்க. இப்போ தெய்வீகமான அனுபவங்களே இருக்காது. 5 வருஷம் 10 வருஷம் ஆன விசுவாசிகளெல்லாம் இப்போ சபைகளில் பார்த்தீங்கன்னா முள்ளா மாறிட்டாங்க. ஒரு 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபா சிட்டிகளுக்குள்ளே வேணால் ஒரு 10,000 ரூபா கூட காணிக்க கொடுக்குறவங்க இருக்கலாம். இல்லை இருக்க முடியாது. டிபிஎம் எல்லாம் எடுத்து பார்த்தா இருக்கலாம். தரித்திரராக மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்க? ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்ன கிடையாது, ஐஸ்வர்யம் கிடையாது. விசுவாசத்தினாலே இவ்வுலகத்தின் தரித்திரரை எப்படி கட்ட மாற்றி வச்சிருக்காராம், ஐஸ்வர்யவான்களாய் மாற்றி வச்சிருக்கிறான். இம்மைக்கு மறுமைக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய ஐஸ்வர்யம். இப்போ ஊழியர்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, என் போன்ற ஊழியர்கள் அடிக்கடி சொல்லுவேன், எவ்வளவுதான் சபைக்கு ஆசீர்வாதத்தை பேசினாலும் நாங்கள் எங்கள் கண்ணு காணிக்கப்பட்டியில் தான் இருக்கும். சில சபைகளுக்கு போனால் சவப்பெட்டி மாய் காணிக்கப்பட்டி செய்து வச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அந்த பெட்டி என்ன செய்யாது, 1000 வருஷ அரசாட்சியில் சபை நடத்தினா கூட அந்த விசுவாசிகள் போட்டு அந்த பெட்டி என்ன செய்யாது, நிரம்பக்கூடிய வாய்ப்பு என்ன செய்யாது, கிடையாது. இதெல்லாம் எங்களுடைய லைஃப்பில் ஒரு தரித்திரம் தான். ஒரு ஏசா சொல்கிறான் போதும், ஒரு ஏசா சொல்கிறான் போதும். அவன் வந்து அவங்க அப்பா அவனுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கல. அவன் சொல்கிறான் போதும், இப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு போதும். என் போன்ற ஊழியர்கள் இப்படி சொல்லக்கூடிய நிலவரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 7 ஆவிக்குரிய பிராரம்பம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சுத்திகரிப்புக்கு ஏதுவாக தியானிக்கும் போது சத்துருடைய வல்லமை. 1 பேதுருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்தா
யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். எத்தனையோ தெய்வ பிள்ளைகளுக்கு பேயை கண்டா பேயை நினச்சா பயம். ஒரு தெய்வ மனுஷன் அடிக்கடி நம்ம சொல்கிறோம், ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வந்திருக்கு, பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய பிசாசு நிற்கிறது போல் காட்சி அளித்திருக்கு, காட்சி இருந்திருக்கு. நீதானா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாராம். நீதானா நீ கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றி ஜனங்களுக்குள்ள என்ன பயம்பா. சாத்தானி சொன்னால் போதும் பயம். பழைய காலத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த இருட்டை காட்டி பயம், அங்கே அது நிற்கி பூதம் நிற்கின்னு சொன்ன மாதிரி இப்போ நம்ம விசுவாசிகள் தெய்வ பிள்ளைகள் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பேயினா என்ன பயம். ஆமாம், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? இன்னும் சொல்ல போனால் அந்த பேய்க்கு வல்லமையில் அகப்பட்டிருக்கிறாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது, சொல்லவே கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஊழியக்காரங்களுக்குள்ளே பேய் வருமானு சொல்லி. வருமா வராதா? வருமா வராதா? வந்திருக்கா? யாருக்குள்ள? ஒரு மனுஷனை பிசாசு பிடிச்சா விரட்டிடலாம், ஒரு மனுஷன் பேயை பிடிச்சா என்ன செய்ய முடியாது? விரட்ட முடியாது. யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்த ஆண்டவர் விரட்டினாங்களா? விரட்டலை. நீ பார்த்தீங்கன்னா நம்ம யார்? சவுலு தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே என்ன செய்துச்சான்? பொல்லாத சுபாவங்கள். ரைட்டா? அப்போ இப்படிப்பட்ட வல்லமைகள்லேருந்து நம்ம விடுதலையாக்கப்படணும். இப்போ நம்ம ஆவிக்குரிய பிராரமாக தியானிக்கப்படும். அதே வசனம் வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு 7 கருத்தை சொல்லி கூட்டத்தை முடிச்சு வாசிங்க. குருடர் பார்வையடைகிறார்கள். குருடர் பார்வையடைகிறப்போ எப்படிப்பட்ட குருடர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே பார்வையடைவார்கள்? இப்போ எழுத்தின்படி ஏசப்பா பூமியில் ஊழியம் செய்யும் போது எழுத்தின்படியான குருடர்கள் பார்வையடைந்தார்கள். இதே போல ஆண்டவராக ஏசப்பா வரும்போது இப்போ நம்ம இந்த வேத பகுதியை ஒரு நித்தியத்துக்கு ஏதுவாய் கொண்டு வரப்போறோம். வேத ஆதாரத்தோடு குருடர்கள் பார்வையடைவார்கள். இந்த பூமியில் ஒரு குருடனை போல வாழ்கிற ஒரு கூட்டம் ஜனம் ஆண்டவரை பார்க்கிறவளாய் மாறுவார்கள். குருடர்கள் பார்வையடைவார்கள். அப்ப எப்படிப்பட்ட குருடர்கள் பார்வையடைவார்கள் அப்படின்னு சொன்னா ஏசாயா 42ஆம் அதிகாரம் 19, 16 வாஸ்தா. ஏசாயா 42, 19, 16 வாஸ்தா வாசிங்க. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும். குருடர்கள் என்று சொன்னாலே தேவனால் நடத்தப்படுகிறவர்கள். யாரால? குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு முன்பாக நான் இருளை வெளிச்சமாக்குவே. யோசித்து பாருங்க. தேவனுடைய வருகையில் ஆண்டவராக இயேசுப்பாவை சந்திக்கணும் அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு போகிற கூட்டம் குருடர்களாக இருக்கணும். அந்த குருடர்கள் இந்த பூமியில் வாழும்போது எப்படி இருப்பாங்களா? தேவனால் நடத்தப்படும் ஊளையிடுகிற பாழான நிலத்திலிருந்து யாக்கோபை கண்டுபிடித்து அவனை அவரே நடத்தினார் வேறொருவர் அவனோடு கூட. அவனோடு கூட இருந்ததில்லை. கர்த்தர் நம்மளை நடத்துகிறாரான்னு பார்க்கணும். கர்த்தர் நம்மளை நடத்துகிறாரான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த நாட்களில் எப்படிப்பட்ட குருடர்களாக இருக்கிறோம்? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். ஆமாம், கர்த்தர் நம்மளை நடத்தணும். குருடர்கள், ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன நடத்துங்கப்பா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரப்பா. அப்படிப்பட்ட குருடர்களாக இருக்கணும். சொந்தமான ஆலோசனை, சொந்தமான ஞானம், சொந்தமான அறிவு, நம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே மகிமையிலே நல்ல ஆவியானவர் என்ன செவ்வையான பாதையிலே நடத்துவாராக. நம்ம ஆட்களில், நம்ம தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்கள்லாம் இன்னைக்கு இப்படிப்பட்ட அனுபவத்தை என்ன செய்ய முடியாது. ஊழியக்காரங்க ஏறக்குறைய 100க்கு 90 வாஷ் அவுட். அவங்களுக்கு தோன்றதை அவங்க செய்கிறாங்க.
அவங்க விரும்புகிறது அவங்க சபையிலையும் ஊழியத்திலையும் செய்யக்கூடிய ஸ்தாபனத்திலையும் செய்யக்கூடிய இடம் வந்துட்டு குருடர்களாய் ஒரு வருஷம் ஆயிட்டு. இப்போ எனக்கு 33 வருஷம் ஆயிட்டு. நான் குருடனா ஒப்பு கொடுக்குறேன்னா நீ கேட்டால் தானே தெரியும். என்ன 33 வருஷம் அனுபவம் இருக்குது. ஒரு தடவை மோசைக்கு கண்மலை அடித்து தண்ணி வந்து அனுபவத்தை வச்சு தானே அடுத்த தடவை பதறின உடனே டக்குனே அடிச்சுட்டாரு, தண்ணி வந்துட்டு. அனுபவம் அல்லவா? அல்லேலூயா. குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி பேதுருட்ட ஆண்டவராக இயேசப்பா சொல்லும்போது சொல்றாங்க, நீ இளைஞனாக இருக்கும்போது நீயே உன் அறையை கட்டினா உனக்கு பிரியமான இடத்துல நடந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் அறையை வேறொருவர் கட்டுவார், உனக்கு பிரியமில்லாத இடத்துல நடத்திட்டு போவார். அல்லேலூயா. நீ இப்படி ஸ்பிரிச்சுவலா ஜனங்கள் வாழ்றாங்களா சிந்திக்கிறாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல, சொல்ல முடியல. அப்போ குருடர்கள் பார்வையடைவார்கள். ஏசப்பாவுடைய வருகையில் இந்த பூமியில் ஆண்டோடைய வழியில் நடந்த குருடர்கள், தேவனால் நடத்தப்பட்டவர்கள், தேவனுடைய நடத்திப்புக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் பார்வையடைகிறவளாய் ஏசப்பாவை பார்க்கிறவளாய் மாறுவார்கள். 2 சப்பானிகள் நடக்கிறார்கள். சப்பானிகள் நடக்கிறார்கள். எந்த சப்பானி அப்படின்னு இப்போ பார்க்கணும். இப்போ எழுத்தின்படி நம்ம குருடர்கள் அல்ல, இப்போ எழுத்தின்படி சப்பானி அல்ல, ஆனால் நம்ம சப்பானிகளாக இருப்போம். ஆனால் ஆண்டவராக ஏசப்பா வரும்போது அவர் கூட நடக்கிறவளாக இருப்போம். எப்படிப்பட்ட சப்பானிகள்? மற்ற இது லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39-42 வாசித்தார். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39-42 வாசிங்க. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாள். 42வது வசனத்திலே தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுத்து தேவையானது ஒன்று, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், இப்படி ஆலயத்தில் தங்கியிருந்து அதை ஆராய்ச்சி பண்ணுவேன். அல்லேலூயா. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைத்திராதிருக்கிற மரத்தை போல். மோசே இறந்த பிற்பாடு யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒன்று விட்டு என்ன செய்யக்கூடாது. ஆமாம், லூக்கா இது உபாகமத்தில் சொல்லியிருக்கோம், ஒரு ராஜா நீடித்து வாழ வேண்டுமானா அவனுக்கு நீ ஒரு பிரதியை எழுதி என்ன செய்யணுமா, வச்சிக்கொள்ளணும். இரவும் பகலும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்படியே சப்பானியா தெய்வ சமூகத்தில் இருக்கணும். அப்படி வேத புஸ்தகத்தை எடுத்து அப்படி சப்பானி போல இருக்கணும். அல்லேலூயா. அவன் அப்படியே இருக்கணும், ஒன்றுக்கு கவலைப்படாமல் இருக்கணும். நீ மார்த்தாளை போல கவலைப்படுற கூட்டம் பெருகி போச்சு. என் போன்ற ஊழியர்களெல்லாம் இன்னைக்கு பார்த்தா வேதம் கையில் வச்சிருந்தாலும் கூட வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதுல கட்டணம் இடம் வாங்கணும், அதை செய்யணும், பண்ணை உண்டாக்கணும், அது மேடை உண்டாக்கணும், கோயில் மணி உண்டாக்கணும், அது உண்டாக்கணும், இது உண்டாக்கணும், இதே தான் எங்களுக்கு எண்ணம். அல்லேலூயா. பண்டைய காலத்தில் 20ஆம் நூற்றாண்டு முடிவில் வரும்போது நாங்கள்லாம் விசிட்டிங் போகும்போது ஜனங்கள் வீட்டில் பாய் போட்டு ஜெபிக்கிறதும் பைபிள் உள்ளதான அனுபவத்தில் இல்லைன்னா அதுக்கு ஸ்டடி கொடுக்குற அனுபவம் இருந்துச்சு. இன்னைக்கு எந்த விசுவாசி வீட்லையும் அப்படி இருக்கானு இல்லை, சப்பானியாக இருக்கிறாங்க, செல்ஃபோன் ஓடி சப்பானியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரே தடவுதலாக தான் இருக்குது, ஒரே தடவுல யாரை எடுத்தாலும் சரி ஒரே தடவுல தான் இருக்குது, எந்த குறைவும் இல்லை. அதுலேயும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு தடவுதல் இருக்குது, அதான் ஸ்பிரிச்சுவல் தடவுதல். அதான் என்னது ஸ்பிரிச்சுவல் தடவுதல். அது ஒரு பெரிய மேன்மையாக்கும், ஒரு பெரிய மேன்மை. இன்டர்நெட் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலெலாம் நெட்டு வந்து இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம், அது உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபுல் பாருங்கள், எவ்வளோ சத்ருடைய வஞ்சனை பாருங்கள். அன்னைக்கு வந்து 1 GB எவ்வளோ ரேட்டுக்கு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சர்வசாதாரணமாக சாதாரண ரேட்டுக்கே 1.5 GB 2 GB 3 GBன்னு கொடுக்குறாங்க ஒரு நாள் யூசேஜுக்கு. எனி டைம் அப்படி செல்ஃபோனில் வந்து இன்டர்நெட்டு ஆன்லே தான் இருக்கும், எனி டைம். அப்பா, ஒரு இயர்ஃபோனை வச்சு 2 பேரும் காற்றுல வச்சு கேட்டுக்கிடுவாங்க. ஏர்பட்ஸாக இருந்தால் 2 பேர் வச்சுக்கிட்டு 2 படுக்கையில் இருந்தாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது, மத்தியில் வச்சு பார்த்துக்கிடுவாங்க. ஒரு பொம்மை படத்தை கூட நம்ம ஆட்கள் விடாது, ஒரு பொம்மை படத்தை கூட என்ன செய்ய மாட்டாங்க. அதில் அந்த இதை மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. நான் நம்ம சிஸ்டர்ஸுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஆடியோ பைபிளை கேட்க பழகுங்க. அல்லேலூயா.
ஒன்றுமே இல்லாட்டாலும் வசனம் உங்கள் காற்றுல தொனிச்சிக்கிட்டே இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமாம், 100 வசனம் கேட்டால் இல்லை ஒரு வசனம் உங்கள் மனதில் ஒரு பிரசங்கத்துக்கோ அல்லது உங்களுக்கோ பதிஞ்சிட்டுனா பெஸ்ட். அல்லேலூயா. வேத வசனத்தை விட மேன்மையான அனுபவம் ஒன்றுமே என்ன செய்யாது, கிடையாது. அல்லேலூயா. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவன் தம்முடைய வார்த்தை என்ன செய்திருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். சப்பானியாக இருக்கணும். இன்னைக்கு ஸ்கூல் படிப்பு, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கன்வென்ஷனுக்கு போகும்போது பாஸ்டர்ஸ் பிள்ளைகள் காலை மீட்டிங்களில் இருக்க மாட்டாங்க. என்னென்னா ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா காலேஜ் போயிருப்பாங்க. சில பிள்ளைகள் சாயங்காலம் கூட்டத்துக்கு கூட இருக்காது, பார்த்தா டியூஷனுக்கு போயிருப்பாங்க. எத்தனையோ பாஸ்டர்ஸுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லாத விதத்தில் சம்பாதிக்கிற விதத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பாஸ்டர்ஸ் கஷ்டத்திலிருந்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அங்கே ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா 70,000 ரூபா சம்பாத்தியம் கிடைக்கும். அது வந்த பிற்பாடு தான் அந்த பாஸ்டரும் குடும்பமும் கொஞ்சமாவது மேலே எழும்பி இருப்பாங்க. ஆனால் அந்த பையனுக்கு ஆராதனைக்கு, அந்த பிள்ளைக்கு ஆராதனைக்கு என்ன செய்யாது, சம்பந்தமே என்ன செய்யாது, கிடையாது. சப்பானிகள் நடக்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். அல்லேலூயா. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அன்னைக்கு அப்படியெல்லாம் ஊழியக்காரங்களை தேடணுமானா தேடினா கிடைக்காது. அல்லேலூயா. ஆமாம், கீழே உட்கார்ந்து இருக்கிற அனுபவமே இல்லை. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்த உடனே சேரில் தான் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அன்னைக்கு அப்படிப்பட்ட கூட்டத்தை நாங்கள் பார்க்க முடியலை. அல்லேலூயா. ஒரு வயதாகி ஒரு கால் பலகீனப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. பாஸ்டர்ஸ் டிபிஎம்லேயும் அப்படி உட்கார்ந்துருந்துருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா எங்களை போல உள்ள பிரதர்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி கீழே தான் உட்கார்ந்துருக்கிற அனுபவம் இருந்திருக்கு. அல்லேலூயா. முழங்காலில் நின்று பைபிள் வாசிங்கன்னு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அனுபவங்களை பார்க்கல. சப்பானிகள் நடப்பார்கள், சப்பானிகள் நடப்பார்கள். அப்போ ஆண்டோடைய சமூகமே தஞ்சோன்னு சொல்லி வேத புத்தகத்தின் அனுபவத்தோடு 2 வேலை தான். ஒன்று ஜெபம், இல்லை வேத வாசி, வேத தியானம். அல்லேலூயா. சப்பானிகள். அடுத்தது என்னது, குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். குஷ்டரோகி அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தத்தை இங்க கொண்டு வர. ஒன்று, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இங்கே ஆண்டவரின் தொடுதலோடு கூட சுத்தமாக்கப்படுகிற தெய்வ சித்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த இடத்துல எடுக்கிறோம். குஷ்டரோகி அப்படிங்கிற இடத்துல வரும்போது அவன் அழகா சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை, ஆமா, என்ன நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுறவங்க எல்லாம் போக மாட்டாங்க. பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் பரலோகத்தில் என்ன செய்வாங்க, பிரவேசிப்பாங்க. கேட்டு கேட்டு செய்கிறது. ஆண்டவரே செய்யலாமா, போகலாமா, வாங்கலாமா, என்ன செய்ய, எப்படி, சின்ன பெரிய காரியத்துக்கு கூட ஆலோசனை கேட்பாங்க. அல்லேலூயா. ஒரு சம்பவத்தில் தலையிடும் போது கூட அந்த தலையீட்டில் எப்படி பேசணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. ஒரு சொப்பனம் பார்த்து கூட சொல்லும்போது சொல்லவங்கள்ட்ட தான் சொல்லணும், சொல்லவங்கள்ட்ட தான் என்ன செய்யணும், சொல்லணும். சொப்பனத்தை பார்த்துட்டு சொல்லக்கூடாதவங்கள சொன்னோம்னா அது என்னன்னு சொல்ல எனக்கு தெரியல. ரீசெண்டாக நம்ம இதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் சொன்னேன், இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரில, இது எந்த கணக்கில் போய் நிற்கும்னு எனக்கு தெரில, எனக்கு தெரில, இப்படிதான் சொன்னேன், எனக்கு தெரில. இது சொப்பனம் பார்க்கறது தப்பல்ல, சொல்லது யார்கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லணும், யார்கிட்ட சொல்லியிருக்கணும், என்ன சொப்பனம் எனக்கு என்ன விளக்கணே தெரில. எனக்கு நான் என்ன சொப்பனத்தை என்கிட்ட வந்து சொன்ன போது நான் சொன்னேன், கேட்கணும், ஆண்டவரே எங்கிட்ட வந்து எங்கள் சிஸ்டர்ஸ் சில சொப்பனம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நல்ல படம் பார்த்துருக்கேன், நல்ல 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 கிளைமேக்ஸோடி கூடிய நல்ல சென்டிமெண்ட்டான படம் பார்த்துருக்கேன், நல்ல கதையெல்லாம் பார்த்துருக்கீங்க. எனக்கு சில சொப்பனம் சொல்லும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு சொல்லுவார், நான் அழைச்ச அழைப்பு தான் முக்கியம். அல்லேலூயா. பார்த்த சொப்பனம் முக்கியம்னா நீனே விழுந்திருப்பா. அல்லேலூயா. நடக்காது. என்ன நம்பு, என்ன பாரு. அல்லேலூயா. என்னுடைய அழைப்பை பாரு. அல்லேலூயா. நான் அந்த வசனத்தை பாரு. அல்லேலூயா. எத்தனை சொப்பனம் அப்படி பார்த்தா, யார் பார்க்கல, யார் மண்டைக்குள்ளே கொண்டு போகிறது இல்லை. அல்லேலூயா. என் சிஸ்டர்ஸ் எல்லாம் காலையில் சொப்பனத்தை பார்த்துட்டு வந்து கலங்கி நிற்பாங்க. இப்படி சொப்பனம் பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அப்படி நடந்தாதான் என்னவா அப்படின்னு சொல்லுவேன். எங்கேயோ யாருக்கோ ஏதோ சம்பவிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருக்கட்டும், நீ தடுக்க முடியாது, ஜோம் பண்ணுவோம். ஐக்கா இப்போ பயந்து சாக முடியுமா? அல்லேலூயா. தேவன் அதை விட பெரியவர். அல்லேலூயா. இந்த இடம் வாங்கும்போது
வாங்கும்போதும் இது செய்தாங்க, வாங்கின பிற்பாடு சொன்னாங்க மற்ற நிற்கி அது நிற்கி இது நிற்கி அப்படியாக்க நிற்கி இப்படியாக்க நிற்கி ஆனையாக்கும் பூனையாக்கும். நான் சொன்னேன் எல்லாம் நிற்கட்டு, அதை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என் லைஃப்பில் ஆண்டவர் எனக்கெல்லாம் உணர்த்தி, நீ கண்ட சொப்பனம் உனக்கு நான் காட்டின சொப்பனமே நிறைவேறாது, நான் அழைச்சி தான் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அழைப்பு தான் நிறைவேறும். அல்லேலூயா. கேட்கணும், குஷ்டரோகி உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் கேட்கணும். என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி சொல்லணும். நான் சொல்லுவேன், குடும்பத்தில் கூட ஒரு காரியத்தை பேசும்போது வடிகட்டி பேசு, வடிகட்டி பேசு. உங்கள் அப்பா கோவப்படுறவர்னா உங்கள் அப்பாட்ட பேசும்போது கவனமாக பேசு. ஒரு புருஷன் கோவப்படுறவரானா மனைவி கவனமாக பேசணும். அதுதான் ஞானம். அல்லேலூயா. ஒளிப்பல்ல, அது ஞானம். மறைக்கிறதல்ல, ஞானம். அல்லேலூயா. ஞானம், ஞானத்தை அப்படி பேசணும். அல்லேலூயா. ஆமாம். மாடு மாதிரி வாரம் அப்படின்னா கோவம் வந்துடும், பசு போல வாரம். இது ஒரு ஞானம். அல்லேலூயா. அழகா அப்படி அது எதுக்குன்னா எப்படி சொல்லணும், பக்குவம். தெய்வ சுத்தம் என்பது ஒரு பக்குவம் அடைந்த வாழ்க்கை. இன்னைக்கு அதை பார்க்க முடியல. குஷ்டரோகிகள் சுத்தமாகிறாள். ஒரு வாழ்க்கை நம்ம போக்கில் வாழ்ந்தோம், நம்ம போக்கில் பேசணும், நம்ம போக்கில் நடந்தோம், நம்ம போக்கில் இது செய்தோம். இன்னைக்கு அது இல்லையே. தெய்வ சித்தத்தின்படியான ஒரு அனுபவம் அல்லவா. பேசாத. எங்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார் சில நேரம், சிஸ்டர்ஸ்ட கேட்காத, கண்டிக்காத, சொல்லாத, பிரயோஜனம் இல்லை, மன கஷ்டம் வரும். பேசாத. அவங்கள்ட்ட அதை பற்றி பேசவே செய்யாது, அவங்கள விட்டுரு. அவங்கள்ட்ட அதை பற்றி கேட்காத. நீ அதை சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, வருத்தம் தான் படுவாங்க, விட்டுருவேன். அதை விடாமல் நான் கேட்கணும் நீ நினச்சி கேட்டால் மனஸ்தாபம் தான் வந்திருக்கு, வேதனை தான் வந்திருக்கு. அல்லேலூயா. தெய்வ சுத்தம் சின்ன பெரிய எல்லா விஷயத்திலும் தெய்வ சித்தம். அல்லேலூயா. தாவீது கேட்குறான், போலாமா? முசுக்கிட்ட செடி ஓசை, முசுக்கிட்ட செடியின் அசைவு நேரம் போ. ஒவ்வொரு யுத்தத்துக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். தெய்வ சுத்தம். நம்ம தமிழில் சொல்லுவாங்க, அவுத்து விட்டானோம் கழுத, எடுத்து விட்டுச்சோம் ஓட்டம், தாறுமாறா ஓடுகிற ஒட்டகம் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. தாறுமாறா ஓடுற ஒட்டகம் தெய்வ சத்தம். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கைங்கிறதுல கூட தெய்வ சத்தம். கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, மாப்பிள்ளையை தெரிந்தெடுக்கிறதுல, பெண்ணை தெரிந்தெடுக்கிறதுல நம்ம அடிக்கடி அதான் சொல்லுவோம். பணமும் பொருளும் சொத்தும் வாழ்க்கையோடு இந்த பூமியில் நல்லா வாழ்ந்து நீ பரலோகத்துக்கு போகலன்னா அதை விட இந்த பூமியில் சிலுவையின் அனுபவத்தோடு பாடு வேதனையோடு கூட வாழ்ந்து நீ மரிக்கும் போது பரலோகத்துக்கு போனால் அந்த திருமண வாழ்க்கை தப்பு இல்லை. எல்லா வசதியும் இருந்து என் புருஷன் நல்லா கவனிச்சார், என் மனைவி நல்லா இருந்தாங்க, எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த வேதனையும் இல்லைன்னு சொல்லி இந்த பூமிக்குரிய எல்லா நன்மையை அனுபவிச்சுட்டு உன் வாழ்க்கையில் சாகும்போது பரலோகத்துக்கு போகிற அனுபவத்தில் பரலோகத்துக்கு போகிற அனுபவத்தில் நீ சாகலைன்னா அது வேதனையான விஷயம். அனனியா சப்பீராளுக்குள்ள ஒரே மனம் இருந்துச்சுங்க. ரொம்ப ஒற்றுமையானவங்களா இருந்தா, ஒரே மனம், ஒரே இருதயம், ஆவியில் ஒரே ஒருமைப்பாடு இருந்துச்சு. அனனியா பேசுனதை சப்பீராள் பேசுவா, சப்பீராள் பேசுனதை அனனியா பேசுவா. 2 பேருக்குள்ள ஒற்றுமை வந்து 2 பேரும் செத்தாங்க, பரலோகத்துக்கா போனாங்க எனக்கு தெரியாது. தெய்வ சத்தம். குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். நமக்குள்ள இருக்கிற அந்நிய சத்தங்கள் அல்ல, தெய்வ சுத்தம். இனி இதுக்கு ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடை கூட்டிக்கிடும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தா ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கணும். அதனால் பைபிளை மூடிடும், அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தா, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். ஆமாம், இது ஒரு பாடுபடுதலின் ஜீவியம். எழுத்தின்படியே ஒரு குஷ்டரோகி ஒரு தேசத்துக்குள்ள பாளையத்துக்குள்ள வாழ முடியாது. பாளையத்துக்கு வெளியே நம்முடைய வாழ்க்கையில் நிந்தைகளை அவமானங்களை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே. இன்னைக்கெல்லாம் பாடுபடுகிற அனுபவமே இல்லைங்க. அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்ணால் குத்தி பேசுனா கேட்குறத இனிமையாக கேட்குறாங்க. தங்களுக்கு குத்தி பேசுனா பா, தனக்குன்னு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா என்ன சட்னி? தக்காளி சட்னி. என்ன சட்னி? தக்காளி சட்னி. தனக்கு வந்தா என்னது? ரத்தம். நல்லா அந்த நாட்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன், எல்லாம் பரலோகத்து போகிற வாய்ப்பு இருக்கா? அதை கூட சொல்லதுக்கு ஆண்டவர் சொல்றார், நேரடியாக சொல்லிடாது. நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே
பாடுபட்ட, தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். முதலாம் நூற்றாண்டு அதுக்கு பிற்பாடு உள்ள சில நூற்றாண்டுகளெல்லாம் சிலர் கடந்து போன பாதைகளெல்லாம் ஒன்று கூட நம்ம கடந்து போகல. அல்லேலூயா. சின்ன சின்ன நிந்தைகள், சின்ன சின்ன அவமானங்கள், சின்ன சின்ன அவப்பெயர்கள், அதுவும் சில நேரங்கள் நம்ம செய்த தப்புக்கு சில நேரங்களில் நம்மளை பற்றி பேசுகிறத கூட நம்மளால் சகிக்க முடியல. நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட கிறிஸ்துவனிடத்தில் அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். ஏசப்பா வரும்போது சுத்தமானவர்களாய், அந்த அவன் யார், நாகமானுக்கு சரீரம் சிறுபிள்ளைண்டி மாம்சத்தை போல மாறிட்டு, சரியா, நேராயிட்டு. டக்குனி முடிச்சா நல்லா இருக்கும். 4, செவிடர் கேட்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 10:5 வசனத்தை வாசித்தால், யோவான் சுவிசேஷம் 10:5 வசனத்தை வாசித்தால் செவிடர் கேட்கிறார்கள். வாசிங்க. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவர்கள் அந்நியனுக்கு பின் செல்லாமல். அப்ப செவிடர் கேட்கிறார்கள். மத்தேயு 11:5 படி செவிடர்கள் கேட்கிறார்கள். அந்நிய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின்பாக செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். எந்த அந்நிய சத்தம்? இன்னைக்கெல்லாம் உபதேசத்தை எடுத்து பார்த்தா போச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற கணக்கில் இருக்கு. நகை போடுறதுல என்ன தப்பு இருக்கு? அலங்காரம் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கு? லிப்டிக் போடுறதுல என்ன தப்பு இருக்கு? கலர் அடிக்கையில் என்ன தப்பு இருக்குது? விக்கி முடி வைக்கல என்ன தப்பு இருக்குது? எதுவுமே தப்பு இல்லை. எதுதான் தப்பாப்போம்? இன்டர்நெட் கனெக்ஷன் தப்பு இல்லை, யூடியூப்பில் பார்க்குறது தப்பு இல்லை. எது தப்பு சொல்லுங்களா? ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க, பாவம் பெருசு கிடையாது, இயேசுவின் ரத்தம். பாவம் எவ்வளோ பொல்லாப்பை உண்டாக்கி இருக்குமானா பாவத்துக்கு தண்டனை எவ்வளோ பெருசாக இருக்குன்னா படைச்ச தெய்வமே வந்து பலியானார். அல்லேலூயா. இனி பாவம் செய்யாதன்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. அந்நிய சத்தம், தலையில் ஒரு முக்காடு இல்லை, தெய்வீகமான அனுபவம் இல்லை. பழைய காலத்தில் பெந்தகோஸ்த ஊழியர்கள் பெந்தகோஸ்த ஜனத்தை பார்த்தா தெரிஞ்சுது. இன்னைக்கு தெரியலையே, முகத்தை பார்த்தா கூட. நகை கலத்துறது மட்டும்தான் பெந்தகோஸ்த அனுபவமா? ஆவிக்குரிய பெந்தகோஸ்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் தலை அலங்காரத்திலிருந்து, அப்பா அன்னைக்கு ஒரு பிள்ளையை பார்த்து கேட்டேன், எங்கேயும் கீழே விழுந்துட்டியோமான்னு. என்னன்னாங்க, இல்லை சுண்டு சோப்பாக இருக்கேன்னு. சுண்டு சோப்பாக இருக்கேன்னு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு அந்நிய சத்தம், தெய்வ சத்தம் இல்லை. எங்களுக்கெல்லாம் அப்படி சொல்கிறதுமா எனக்கு தெரியலை. ஏறக்குறைய 1992 ஊழியத்து போனோம். அதுக்கு முந்தைய 87 இருந்தே பவுடர் போடுற பழக்கத்தை விட்டோம். முகத்துக்கு எதுக்கு தேவைன்னு இருக்கிற வெள்ளை கலர் இப்போ தெரியாமல் இருக்கிறதுக்கு சொன்னாங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சா கொஞ்சம் கலர் கொஞ்சம் குறைவாக தெரியும்னாங்க. நல்லெண்ணெயை பூசிக்கிட்டு தெரியும், நல்லெண்ணெயை பூசிக்கிட்டு தெரியும். லெக்கின்ஸ் போடுறதுல என்ன தப்பு இருக்குது? அது என்ன தப்பு? அதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது. அதில் இன்னொரு அதெல்லாம் ஒரு பெரிய தப்பு கிடையாது. எல்லாரும் போடுறாங்களே, அது என்ன தப்பு? கொஞ்சம் கையை கட்டியாக போட்டால் என்ன தப்பு இருக்குது? ஃபுல்லாமே கை இல்லாமல் போட. அன்றைக்கி ஒரு கல்யாணம் நடத்த போனால் கையே இல்லாமல் தான் வந்தாங்க. என்ன தப்பு இருக்குது? பெந்தகோஸ்த கல்யாணம் தான், நகை கலத்தின கல்யாணம் தான். அன்றைக்கி ஒரு என்கேஜ்மெண்ட்டு போயிருக்கேன், கயிறு மாதிரி முடியெல்லாம் இது போட்டு, அது ஏற்கனவே அவ்வளோ அழகு. அழகுன்னா அந்த பிள்ளையெல்லாம் வடிச்சு எடுத்த அழகு. அப்பா கலரும் சரி அழகும் சரி, அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், அவ்வளோ அழகு. அது அந்த முடி இடியெல்லாம் போட்டு அந்த முக அலங்காரம் பண்ணி இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சின்ன வயசில் அந்த குரங்காட்டி கொண்டு வர்ற குரங்கு குட்டி மாதிரி வேற லெவலில் இருந்துச்சு. அந்நிய சத்தம் தான் இதுக்கு காரணம். அல்லேலூயா. இந்த பூமியில் அந்நிய சத்தம் கேட்டு பழகிட்டோமா? நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்நிய சத்தம் வேற எங்கேருந்து கேட்கணும். 66 புஸ்தகத்திலையும் தேவன் பேசின வார்த்தை குறவு தான், மனிதனுக்காக கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை குறவு தான். இந்த 66 புஸ்தகம் உண்மை புஸ்தகம். இந்த உண்மை புஸ்தகத்தில் விழுந்து போனவளுடைய சரித்திரம் நிறைய இருக்குது. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, எஸ்தருக்கு காண்கிற எல்லாருடைய கண்களில் தயவு கிடைச்சிது. அவளுக்கு நியமிக்கப்பட்டது அல்லாமல் வேறு ஒன்றையும் அவள் கேட்கலை. நியமிக்கப்பட்ட வேறு எதையும் என்ன செய்யலை, கேட்கலை. அந்நிய சத்தம்
ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு இறங்கி வரும்போது கர்த்தருக்குள்ள மரித்தோள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அந்நிய சத்தம், அதில் என்ன தப்பு இருக்குது? பூ வச்சா என்ன தப்பு இருக்குது? கொலுசு போட்டால் என்ன தப்பு இருக்குது? நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் சொன்னேன், கொலுசு போடாத, மணி கட்டி போடு. ஆட்டுக்கு மாட்டு கட்டுற மணி மாதிரி கட்டிட்டு அதில் என்ன தப்பு இருக்குது? பால் வியாபாரத்தை கட்டினே மாதிரி. தேவையில்லைன்னா தேவைப்பட்டா ஒரு பெல்லு வாங்கிக்க, வெள்ளியில் பெல்லு வாங்கி கையில் வச்சுட்டு நீங்கள் நீர் அடிச்சுட்டு போ. அதில் என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் தப்பு இல்லை. செவிடர் கேட்கிறார்கள், எந்த அந்நிய சத்தமும் இல்லை. பிரதிஷ்டை உடைக்கிற எந்த அந்நிய சத்தமும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ அர்ப்பணிச்ச முடிஞ்சு, அவ்வளோதான். மருந்து எடுத்தா என்ன தப்பு? எல்லாரும் தானே மருந்து எடுக்கிறாங்க. எனக்கு தெரியாது, எடுக்கிறவங்கள பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. எபிரேயர் 11:35 ஸ்திரீகள் சாக கொடுத்தவளை பெற்றார்கள், மேன்மையான உயிர்த்தெழலை அடையும்படி அவர்கள் வாதிக்கப்பட. எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்களா? வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தால். அந்நிய சத்தம் இல்லை. லேசாக பிளட்டை டெஸ்ட் பண்ணிடுங்க, சுகரை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகாட்டாலும் சரி, ஆகாரத்திலேயே கண்ட்ரோலாக இருக்கலாம். ஏன் ஆண்டவர் சொல்லி தரமாட்டாரோ? ஆகாரத்தை இப்படி சாப்பிடு, இதை சாப்பிடு. ஒரு பிள்ளையை வளர்க்கும் போதே இப்படி தான் ஆகாரம் கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஆசாரியண்டி ஆகாரம் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போன அந்த வாலிபர்கள் எதை சாப்பிடணும் என்பதை ஆண்டவர் இருதயத்தில் உணர்த்தி இருக்கிறாங்க. ரைட்டா? அதனால அந்நிய சத்தம் கேட்கக்கூடாது. அப்படின்னா கர்த்தருடைய வருகைக்கு மாறாய், பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு மாறாய் துருபதேசத்துக்கு ஏதுவான எந்த சத்தமும் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. 5, கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாய் சிந்திக்கும் போது மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். ரோமர் 6:2-5 வாசித்தால், ரோமர் 6:2-5 வாசித்தால், பாவத்துக்கு மரித்து நாம் இனி பாவத்துக்கு எப்படி குடிச்சு செத்த ஒருத்தன்ட்ட போய் கொஞ்சம் போல ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு குவார்ட்டரை கொண்டு போய் குடிங்கன்னு சொன்னா குடிக்க முடியுமா? குடிப்பானா? நல்லா தம் அடிச்சவன் செத்து போயிட்டான். எப்பா வெளிநாட்டிலேருந்து சிகரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொடுத்தா குடிப்பானா? குடிக்க மாட்டான், செத்து போயிட்டான். அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த நாம் இனி பாவத்துக்கு முடிஞ்சு, அவ்வளோதான். இனி என்னால் போய் பேச முடியாது, இனி என்னால் கோவப்பட முடியாது, இனி என்னால் சண்டை போட முடியாது, இனி என்னால் கெட்ட வார்த்தை போட முடியாது. என்ன ஒரு லைஃப் என்ன? இனி என்னால் கோவப்பட முடியாது, இனி என்னால் சண்டை போட முடியாது, இனி என்னால் குறை பேச முடியாது, இனி என்னால் அப்படியெல்லாம் நடக்க முடியாது, இனி அப்படியெல்லாம் நான் வர மாட்டேன், அப்படியெல்லாம் நான் ஒடுக்க மாட்டேன். மரித்தேன். கர்த்தருக்குள் மரித்தோள் முதலாவது மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். கர்த்தர் முதலாம் உயிர்த்தெழுதல பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மரிச்சிட்டேன். இனி என்னால் போய் சொல்ல முடியாது, இனி என்னால் கடன் வாங்க முடியாது, இனி என்னால் ஏமாற்ற முடியாது, இனி என்னால் அப்படி பாவம் செய்ய முடியாது, இனி என்னால் அப்படி பழக முடியாது, இனி என்னால் அப்படி ஃபோன் பேச முடியாது. ஐயோ, நம்ம ஆட்களில் சிலர்லாம் ஃபோனில் வழிகிற வழி. அப்பா, ஃபோன் வந்துச்சுன்னா நம்ம ஆட்கள் ஏதோ சில நேரங்களில் ஆள் இருக்கும், வெளியே போய் எடுத்து பேசுவாங்க. சிலர்லாம் ஃபோன் வந்தால் பேச மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க உடனே என்ன தான் சொல்லுவாங்கம்மா, இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், என்ன வழிகிறாங்க. மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. மரித்தோர் என்ன செய்கிறார்கள்? எழுந்திருக்கிறார்கள். 6, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். லூக்கா சுவிசேஷம் 6 வாசிக்கும் போது, லூக்கா சுவிசேஷம் 6:20 வாசித்து அப்போஸ்தலர் 3:6 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இங்க தரித்திரர் யாரு? சீஷர்கள். பிரதிஷ்டை பண்ணி வாழ்றவங்க, பணம் பொருள் சொத்து சுகம் எல்லாவற்றிலையும் பிரதிஷ்டை. அந்நியரும் பரதேசியுமாய் வாழ்ந்தார்களாம். தூரத்தில் கண்டு அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை செய்து விசுவாசத்தோடு மரித்தார்களாம் ஆபிரகாம் எல்லாம். நீங்கள் நம்ம ஆட்களை எடுத்து பார்த்தா என் போன்ற ஊழியர்கள்லாம் சாகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்குறாங்க. விசுவாசி கூட அட்டை தரித்திரமாக கடைசி வரைக்கும் இது வாடகை வீட்டிலேருந்து சாவாங்க. என் போன்ற ஊழியர்கள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போஸ்தலர் 3:1 வாசித்தா, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில். நம்ம தமிழ்நாட்டிலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சில ஊழியக்காரங்களாம் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கோடிக்கணக்கான பணம். சில ஊழியக்காரங்க தங்களுடைய பிள்ளைகளை கட்டி கொடுக்க 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில்
2ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ சொத்து சுகத்துக்கு ஏதுவான அவ்வளோத்தையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. 3ஆம் அதிகாரத்தில் அவங்க கையில் என்ன கிடையாது? என்ன கிடையாது? ஆமாம். இன்றைக்கி அப்படியெல்லாம் ஒரு தரித்திரமான அனுபவத்தில் இருக்கிறாங்களான்னா இல்லை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தா, இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே மரணம் பரிகரிக்கப்பட்டது, ஜீவனும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கப்பட்டது. நல்ல பிரதிஷ்டை, நல்ல ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற அனுபவம் இல்லைன்னா சத்தியத்தின் மேன்மையான வெளிப்படுத்தலே இருக்காது. கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவான வாஞ்சியே இருக்காது. எந்த அளவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து எந்த அளவுக்கு உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறீங்களோ, பரிசுத்த பவுல் சொல்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு என்ன செய்யாது? தகுதியாயிராது. வாய்ப்பே கிடையாது. இந்த மார்க்கத்தில் வந்துட்டு எல்லாரையும் போல அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை. தரித்திரருக்கு சுவிசேஷம் மேன்மையான சத்தியம். அதனால தான் சொன்னோம், இன்றைக்கி உலகத்தில் அறிவு, ஞானம், புத்தி, பலவிதமான அனுபவம் இருக்கிறவங்களுக்கு 1 கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்லார், அற்பமானவளை, இழிவானவர்களை, ஒன்றுமில்லாதவளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தரித்திரருக்கு சுவிசேஷம், மேன்மையான ரெவலேஷன், மேன்மையான வெளிப்படுத்தல், கர்த்தருடைய வருகையை குறித்த எண்ணம், சிந்தனை, வாஞ்சை, விருப்பம், அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய மேன்மையான சத்தியெல்லாம் இந்த பூமியில் தேவனுக்கு முன்பாக இந்த பூமிக்குரிய காரியத்தில் தரித்திரரை போல இருப்பார்கள். வாழ்க்கையை ஒரு வனாந்தரமாய் மாற்றி வைத்திருப்பார்கள். சும்மா எல்லாம் இப்படிலாம் வரோன்னு எல்லாம் நினச்சி ஏமாந்து போயிடறாங்க. என்னையும் வச்சு சொல்கிறேன். 7 அப்போஸ்தலர் 10:38 வாசித்துட்டு, 1 பேதுரு 5:8 வாசித்துட்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 12:3-5 வாசித்தா வாசிக்க முடிச்சிடும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3-5 வாசிங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3-5 வாசிங்க. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும். எழுத்தின்படியும் சத்துரு வியாதியில பல விதத்தில் கொண்டு வந்து கஷ்டப்படுத்துறான். ஸ்பிரிச்சுவலாகவும் சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலான்னு சொல்லி இப்போ கர்த்தருடைய வருகைக்குரிய ஜனமாய் இருக்கிற சபைக்கு விரோதமாய், ஜனத்துக்கு விரோதமாய் 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடையதாய் நின்று கொண்டிருக்கு. கண்ணுக்கு தெரியலை. இப்போ நம்ம கண்ணுக்கு என்ன செய்யலை? தெரியலை. ஆனால் ஒரு கூட்டம் ஜனம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுற ஜனத்துக்கு விரோதமாக இன்றைக்கும் ஒரு வல்லமை போராடிட்டு தான் இருக்குது. கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவான ஜனம் 5வது வசனத்தில் வாசிக்கும், ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்றைக்கி சும்மா சாத்தான் பூத்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். யார்கிட்ட வந்து போராடல. நல்ல ஜெயம் கொண்டு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கணும், கர்த்தருடைய வருகைக்கு போகணுன்னா அவங்களுக்கு விரோதமாக நிற்கிற வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையாக நிற்குமா? 7 தலைகளும் 10 கொம்புகளோடு வந்து நிற்குமா? வேதத்திலே சொல்லப்பட்ட வினோதமான ஒரு அசுத்தாவின் வல்லமை இது. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அல்லேலூயா. நான் எப்படி ஆண்டோடைய வருகையில் போகணும், பரலோகத்தில் மேன்மையான இடத்தை பெற்றுக்கொள்ளணும், சீயோனா எருசலேமா இருக்கணும், ஆண்டோடைய மனவாட்டியாய் மாறணும்னு சொன்னால் இப்படி இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். சாகும் வரைக்கும் கூட சத்துருடைய போராட்டம் இருக்கும். ஒரு பரிசுத்தவானுக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை ஜெயம் கொண்டவளாய் மாற்றுவதற்கு தான் அழைத்தார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரக்கூடிய தெய்வம். அல்லேலூயா. அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும். ஆமாம், கர்த்தருடைய வருகைக்கு நீ கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டா கைவிட மாட்டார். ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. கண்ணை மூடுவோமா? நேரம் ஆயிற்று. 10 நிமிஷம் கூடுதல். ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே, குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கிறார். சூரியனை அணிந்திருந்தாள், சந்திரன் மேல் நின்றிருந்தார், 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருந்தது. அவள் கர்ப்பஸ்திரியாயிருந்து வருத்தப்பட்டு அலறினாள். வேறொரு அடையாளம் காணப்பட்டது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் உள்ள சோப்பான வலு சர்ப்பம் நின்று கொண்டிருந்தது. அவளுடைய பிள்ளையை விழுங்கும்படியாக அது தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. வாஞ்சிங்க, தருணங்களை தவற விடாதுங்க. என்றோ ஒரு நாள்
இந்த சரீரத்தை விட்டு வெளியே வருவோம். அடிக்கடி சொல்கிற வார்த்தை நம்ம. இந்த உலகம் நம்மளை வேண்டான்னு சொல்லும். இந்த உலகத்தில் நீ வாழ முடியாதுன்னு சொல்லும். அது வயது நிமித்தமாக இருக்கலாம், வியாதி நிமித்தமாக இருக்கலாம். இந்த சரீரம் சொல்லும், நீ எனக்குள்ள ரொம்ப நாள் நீ வாழ முடியாது. நீ உள்ளான மனுஷன் வெளியே வருவோம். உள்ளான மனுஷன் வெளியே வருவோம். அன்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை சந்திக்கிறவளாய் வாழ்ந்து முடித்திருக்க வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஓ ரபலங்கரபல கஷகத்து நாயினம நாயிடபலங்கரம்.